ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். ஹாய் சிஸ்டர், உங்களோட வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் காட்டினான், வெரி நைஸ். பட் உங்களோட பர்த்டே விஷ் வீடியோஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. உங்களோட லவ் ஸ்டோரி போட முடியுமா? முடியும், ஆனால் நானும் பார்க்கணும் சேர்ந்து சொன்னால் தான் அது நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா போடுறேன், ஓகேயா? ஐ லவ் யூ அக்கா, லவ் யூ ஸோ மச் அக்கா. நான் உங்கள் கூட பிறக்கலையே அக்கா தங்கச்சியா, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு அக்காவாக பிறக்கணும் அக்கா. அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்போவே நீங்கள் எனக்கு தங்கச்சி தான், நான் உங்களுக்கு அக்கா தான், ஓகேயா? நான் ரசித்த தங்கையில் நீயும் ஒருத்தி, அன்புடன் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. அக்கா யூஆர் கங்க்ராட்ஸ், ஐ லவ் யூ ஸோ மச். டெஃபினாலும் மற்றவங்க வீடியோஸ் பண்ணுற மாதிரி எழுத காட்டாமல் டீசெண்டாக லெஸ் பண்ணி வீடியோஸ் செய்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். எனக்கு ட்ரெடிஷ்னல் தான் பிடிக்கும், ஸோ நான் அதனால் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறேன். தேங்க்யூ. எத்தனை நாகரிகங்கள் வந்தாலும் எங்களின் பண்பாடுகளை மதித்து மரியாதைக்குரிய ஆடைகளை அணியும் நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள் அக்கா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ. உசுறு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா? யாராக இருந்தாலும் மதித்து நடக்கிறது, மரியாதை கொடுக்குறது. தேங்க்யூ. எல்லாருக்கும் நாங்கள் மதிக்கணும், எல்லாரையும் நாங்கள் மரியாதையாக நடக்கணும். தேங்க்ஸ். என் நேம் குமுதினி அக்கா. உங்களோட வாய்ஸில் என் நேம் சொல்லுங்க அக்கா. ஹாய் குமுதினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அக்கா? 2 days தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன். மனசுக்கு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அக்கா. தேங்க்ஸ் அக்கா, இப்படியான வீடியோஸ் போடுறதுக்கு சூப்பர் அக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஜென்மத்தில் இருந்து நீங்கள் எனக்கு அக்காவாக பிறக்கணும். உங்களுக்கு அக்காவாக பேசலாமா? ஐ லவ் யூ அக்கா. அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்குமா வெயிட் பண்ணணும்? இப்போவே நீங்கள் எனக்கு தங்கச்சி தான், தாராளமாக பேசலாம். மாஸ்கை கண்டுபிடிச்சவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அடி. மாஸ்க் இருந்ததுனால தானே ஏங்கிறதுல பேச மறைச்சிருக்கு. ஏன் உண்மையாகவே இந்த காலத்துல உங்களை மாதிரி அடுத்தவங்களுக்கு தேவையானது நீங்க பதிவு செய்வீங்க. எப்பவும் அடுத்தவங்களுக்காக வாழும் உங்களின் மனிதநேயத்தை தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அக்கா. தேங்க்யூ அக்கா. நான் முதல் கமெண்ட் பண்ணினா அதுக்கு நீங்க எனக்கு சாங் தந்த. இப்ப என்னோட நீங்க கமெண்ட் மட்டும் இல்லை, டிக்டாக் டைம்ல கதைக்கணும். உங்களோட குரலால என்னோட பேரை மட்டும் கேளுங்க அக்கா. என்ன உங்களோட பேர் வந்து பிரபாகரனா? ஹாய் பிரபாகரன். நான் லைவ்லாம் வர மாட்டேன் அக்கா. நான் உங்களுக்கு நிறைய மெசேஜ் போட்டிருக்கேன், ஆனால் இது மட்டும் ஒன்றுக்கு கூட ரிப்ளை பண்ணல. ஏனக்கா? நாங்கள் எல்லாம் அசிங்கமா இல்லை எங்களை பிடிக்காதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு எல்லாத்தையுமே பிடிக்கும். உங்களுக்கு நான் ரிப்ளை தரப்புல அதெல்லாம் சத்தியமாக இல்லை. நம்மளோட கமெண்டை வந்து நான் கவனிக்கல போல, சாரி சிஸ்டர். உண்மையிலேயே வேறு லெவல். உங்களை போல இவ்வாறான அறிவுரைகளை யாருக்கும் தர முடியாது. வெரி வெரி நைஸ். நான் சொல்லணும்னா உங்கள் அம்மாவோட வளர்ப்புக்கு 1000 சல்யூட். சூப்பர் அம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். உங்களோட இந்த வீடியோ மட்டும்தான் பார்த்தேன், ஆனால் உடனே உங்களை பிடிக்க போச்சு. அது உங்கள் பேச்சில் அவ்வளோ தெளிவும் உண்மையும் இருக்குது. உண்மையான பேச்சு. தேங்க்ஸ் யூ வாட்ச் ஃபார் யுவர் வீடியோ. தேங்க்யூ. இவ்வளவு கனிவான பெண்ணை பெற்ற உங்களின் தாய் தெய்வத்தின் மறு உருவம். உங்கள் தாய்க்கு நன்றி சொன்னேன் என்று கூறுங்கள் தந்தை. நன்றி அம்மா. கட்டாயம் சொல்கிறேன். தேங்க்யூ. இப்படி கமெண்ட் பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்ஸ் அக்கா. நானும் இவ்வளவு நாளாக டிக்டாக் பார்க்குறேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு இப்படி யாரும் க்யூட்டாக ரிப்ளை பண்ணின வீடியோ யாரும் போட்டதை பார்த்தது இல்லை அக்கா. நீங்கள் கிரியேட் அக்கா. தேங்க்யூ சிஸ். நீங்கள் எல்லாத்துல கேள்விக்கும் பதில் கொடுக்குறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமே. அனுப்பி விட்டீங்க, சொல்லுங்க. 2027 கல்யாணம் நடக்குமா? எனக்கு நடக்குமான்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு நடக்குமான்னு கேட்குறீங்களா? எனக்கு நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நடக்குமான்னா எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நடக்கும்னு வந்து சங்கட விட்டு வேண்டும். சரியா அக்கா? உங்கள் வரிகள் உண்மையாகவே ஒரு புத்துணர்ச்சியை தந்தாலும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மாற்ற தன் மனதில் உள்ள எண்ணங்களை மாற்றினாலே போதும், வாழ்க்கை அழகாக மாறும். கட்டாயம். உண்மையான கமெண்ட். நாங்கள் எவ்வளவுதான் கடவுள் எவ்வளவுதான் எங்களுக்கு தந்தாலுமே நாங்கள் எங்களோட மனசுல நினைக்கணும், இது நடக்கணும், இது நடக்கும், என்னால இயலும் என்றது நாங்கள் நினைக்கணும். அது கட்டாயம் நடக்கும்.